பார்க்க போகிறோன்னா எலிசா லாம் அப்படிங்கிறவங்களோட கேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு க்ளோஸ்டு கேஸ். அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஒரு சால்வ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த கேஸை பற்றி எதுக்கு பேசுகிறோன்னா, இது ஒரு மிஸ்ட்ரி கேஸாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. இவங்களோட டெத் வந்து நிறைய பேர்த்தால் நம்ப முடியல. நிறைய மிஸ்டீரியஸாக இருக்கிறதுனால இது வந்து அவங்களால நம்ப முடியல. ஸோ அவங்க டெத்தில் என்ன தான் நடந்துச்சு, அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, எலிசா லாம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கெனடியன் ஸ்டூடெண்ட். இவங்க கெனடாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு டிசைட் பண்ணுறாங்க, இவங்க கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு டூர் போகிறாங்க. டூர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து ஹாங்காங்லேருந்து வந்த இமிக்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து கெனடாவில் செட்டில் ஆகிருக்காங்க. இவங்க அமெரிக்கா டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக தான் போகிறாங்க. அப்படி டூர் சுற்றி பார்த்துட்ருக்காங்க அமெரிக்காவை. அப்படி ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்காக அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற சிசில் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்க்க டீசென்ட் ரூம்ஸ் இருக்கும், ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னால் வந்து 3 பேர்த்தால் கட்டப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா பல காரணங்களால் த கிரேட் டிப்ரெஷன், அமெரிக்காவோட எக்கானமி வந்து ரொம்ப புவராக போனதுனால, இப்படி பல ரீசன்ஸால் அந்த ஹோட்டலில் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய டெத்ஸ் நடந்துச்சு, நிறைய மர்டர்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த சிசில் ஹோட்டலில் ஒரு பேய் ஹோட்டல் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பட் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது நார்மலாக நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது அவங்க லாஸ் ஏஞ்சலஸில் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாட்ட வந்து அவங்க டெய்லியும் பேசுவாங்க, நான் இங்கே வந்திருக்கேன், அங்கே வந்திருக்கேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது Jan 31, 2013 அன்றைக்கி வந்து கடைசியாக அவங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கால் பண்ணி பேசலை, மெசேஜ் பண்ணலை, ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ இப்படி இருந்தவொடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன டெய்லியும் நம்ம பொண்ணு கால் பண்ணி பேசுவாளே, ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. பட் அடுத்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே வரல. இவங்க பேரண்ட்ஸ் வந்து பயந்துட்டு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் February 8 அன்னைக்கு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுவும் அமெரிக்கன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னோடய பொண்ணை காணோம், அவங்க வந்து இப்படி சிசில் ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருந்தாங்க, அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வரல, அவள் கால் பண்ணல இப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே, கேஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கேஸுங்கிறனால அவங்க சீரியஸாக கையில் எடுக்கிறாங்க. சிசில் ஹோட்டலுக்கு போய் தேடுறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், போலீஸ், அவங்க எல்லாருமே வந்து ஹோட்டல் ஃபுல்லாக தேடுறாங்க. ஹோட்டலில் ரூம்ஸில் போய் பார்க்கும்போது அவங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, அவங்கள மட்டும் காணோம். அதுவும் ஃபஸ்ட்டு வந்து எலிசா லாம் ஒரு நார்மல் ரூம், ஷேரிங் ரூமில் தான் தங்கியிருந்திருக்காங்க. பட் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆனதுனால எங்களுக்கு இவங்க கூட தங்க பிடிக்கல, ரூமை மாற்றுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கிட்ட அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு எலிசா லாம்க்கு வந்து தனி ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் தான் இவங்க தனியாக தங்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் வந்து சர்ச் பண்ணுவோம், அவங்கள ரூமில் காணோம். ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, டாகை வச்சுலாம் தேடி பார்க்குறாங்க. அந்த மோப்ப நாயாலேயும் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. அவங்க எவ்வளோ தேடினாலும் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே இருக்கும்போது இன்னொரு சைடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் கெஸ்ட்டு தங்குவாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து தண்ணியோட ப்ரெஷர் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரெஷர் கம்மியாக வருது அப்படிங்கிற நியூஸு, இன்னும் நிறைய நியூஸு, எப்படின்னா தண்ணி வந்து திடீர்னு பிளாக்காக வருது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நார்மலாக வருது, ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கனால யூஸ் பண்ண முடியல சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து அங்கே போய் டேப்ஸ் எல்லாம் சரி பண்ணி பார்க்குறாங்க. டேப்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா இடத்துக்குமே ஜாயின் ஆகிற ஒரு டேங்க் வந்து பர்டிகுலராக சில இடத்துல தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துருக்கு. ஸோ அந்த ஒரு டேங்க்கில் வந்து மேபி டேங்க்கில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. ஹோட்டலோட மாடிக்கு போகிறாங்க. இந்த மாடிக்கு போகிறது வந்து நார்மல் கிடையாது. அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட்டை வேலை செய்கிறவங்களால மட்டும்தான் இங்கே போக முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஆக்சஸ் இருக்குது. வேறு யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா அலாரம் அடிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. அந்த டேங்க்கை வந்து திறந்து பார்த்தப்போ அவங்களுக்கு பெரிய ஷாக். என்னென்னா உள்ளார ஒரு பொண்ணோட பாடி இருந்திருக்கு. ட்ரெஸ் எல்லாம் செதறி போய் பாதி அழுகுன நிலைமையில் அந்த பாடி இருந்திருக்கு. இவங்க பாடியை வெளியே எடுத்து பார்த்தோன்னே அது யாருன்னு பார்த்தா எலிசா லாம். அவங்க தான் இறந்து போய் அந்த நிலைமையில் டேங்க்குள்ளே இருந்திருக்காங்க. இதில் வந்து இருக்கிறதுலே மர்மமானது என்னென்னா, எப்படி எலிசா லாம் வந்து ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்தாங்க. இவங்க வந்திருந்தாங்கன்னா அலாரம் அடிச்சிருக்கும், வேறு யாராலையும் வர முடியாது. எப்படி வந்தாங்க, அது ஒரு டவுட்.
அதுக்கப்புறம் எப்படி டேங்க் மூடியை திறந்தாங்க, ஏன்னா அது செம்ம வெயிட்டான மூடி, ஈஸியாக யாராலையும் திறக்கவே முடியாது. அப்படியே திறந்தாலும் க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க விழுந்து போலீஸ் வந்து மேலே பார்க்கும்போது, ஹோட்டல் அஃபிஷியல் பார்க்கும்போது டேங்க் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. இவங்க எப்படி டேங்கை திறந்து விழுந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணாங்க, அது ஒரு டவுட்டு. இதுக்கப்புறம் போலீஸ்லாம் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருந்துச்சு, நிறைய இன்வெஸ்டிகேஷன் போகுது. பட் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஃபுட்டேஜ்னால், அந்த ஒரு எலிவேட்டர் இருக்குது, லிஃப்ட்டில் வந்து எலிசா லாம் இருக்காங்க. எலிசா லாம் அதுதான் கடைசியாக அவங்க இருந்த ஃபுட்டேஜ். அதில் வந்து அவங்க ஒரு வினோதமான ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இருக்கிறதே வைரலாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளார நின்றுட்டு பல பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறாங்க. பல பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி திடீர்னு வெளியே போகிறாங்க. வெளியே போய் யாருக்கோ பயந்து எட்டி எட்டி பார்த்துட்டு, அப்புறம் யார்கிட்டையோ கையாட்டி பேசுகிற மாதிரி மறுபடியும் ஒளிஞ்சு அப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளார வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே விசித்திரமாக இருந்திருக்கு. லிஃப்ட்டோட டோரும் க்ளோஸ் ஆகலை. எப்படி டோர் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே பழைய பில்டிங், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் லிஃப்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எலிசா லாமோட கேரக்டர் இவங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துருந்துச்சு. யார்கிட்டையுமே இல்லாத என்ன காற்றுல பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்ட்ரி வந்து பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பல நாளுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப மாதத்துக்கு தொடருது. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க. எலிசா லாம் அவங்களுக்கு வந்து பைப்போலார் டிசீஸ் இருந்திருக்கு, டிஸார்டர். அது என்ன டிஸார்டர்னா, ஒருத்தவங்களுக்கே 2 மனநிலை இருக்கிற டிஸார்டர். அது வந்து எலிசா லாம்க்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சரியாக கேர் பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும், இந்த மாதிரிலாம் விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ போலீஸும் வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு இருக்கிற பைப்போலார் டிஸார்டரால் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் பல மிஸ்ட்ரிஸ் வந்து பரவிட்டு தான் இருக்குது. இந்த ஃபுட்டேஜ் வைரல் ஆனவுடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் வந்து ஒரு கேம் இருக்குது, என்னென்னா லிஃப்ட் கேம், எலிவேட்டர் கேம் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது.
அந்த கேமுனால தான் இவங்க இறந்து போயிருப்பாங்க, அது இவங்க விளாண்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்குள்ளே போய்க்கணும். அட்லீஸ்ட் 13 ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு ஹோட்டல் செலக்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே தனியாக தான் விளாடணும். இதை அவங்க போனோடனே ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் இருக்கும். அந்த மாதிரி லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கீழே லிஃப்ட்டு போகும். ஒரு ஃப்ளோரில் வந்து திறக்கும். ஸோ திறந்தோடனே முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும் ரெட் கலரில். அப்படி இருந்துச்சுன்னா உள்ளார போகக்கூடாது, ஏன்னா அது ஒரு பேய் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், பட் அங்கே போனால் நம்மளால் மறுபடியும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேம் மூலயமா தான் இவங்க வேறு பேய் உலகத்துக்கு போய் அங்கே போய் மாட்டிட்டு தான் இவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கான்ஸ்பிரசிஸ் தியரிஸ்லாம் பரவிட்டுருக்கு. இப்படி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசினாலும் இந்த கேஸை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற மிஸ்ட்ரியை வந்து யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு எப்படி இவங்க போனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா டாக்கெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கோம், போலீஸ் டாக் சர்ச் பண்ணும்போது அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க எப்படி போனாங்கங்கிற ட்ரேஸே இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாமே டாப் 1ல் இருக்கிற மிஸ்ட்ரி கேஸ்னாவே ஃபஸ்ட்டு எலைசா லாமோட கேஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி அவங்க இறந்து போயிருப்பாங்க, உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் என்ன, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.